கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கிருபை. இந்த கிருபை என்ற வார்த்தை வேதத்துல ஏராளமான இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னச்சுன்னா, கிருபை இல்லாதபடி எந்த ஒரு மனிதனும் எதையும் செய்துவிட முடியாது. குறிப்பா கர்த்தரோடு இணைந்திருப்பதற்கு மிக மிக அவசியம் தேவனுடைய கிருபை தான். நிறைய காரியங்களை அதற்கு அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனா அவர் ராஜாவாக மாற்றப்பட்டது கடவுளுடைய கிருபை தான். அவருடைய உழைப்போ அவருடைய அந்தஸ்தோ கிடையாது. சாதாரண ஒரு குடிமகன் ஆடுகளை வனாந்தரத்துல மேய்ப்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதனை கொண்டாந்து ஒரு ராஜாவாக, ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவாக தேவன் செய்யறாருன்னா தேவனுடைய கிருபை அதுக்கு முக்கிய காரணம். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம். பவுல் பாத்தீங்கன்னா அவர் நல்லா படிச்சாரு, நல்ல அந்தஸ்துல இருந்தாரு, நல்ல கமாலியல் பாதத்துல அமர்ந்து படித்ததாக ஸ்பெஷலா அவரை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. எல்லாம் இருந்து கூட தேவாலயங்களை அவர் பாழ்படுத்தி கொண்டு வந்தாருன்னு வேதம் சொல்லுது. தேவாலயத்தை ரொம்ப பாழ்படுத்தினார். தேவ மக்களை ரொம்ப அவரு அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில போட்டு அவர்கள் துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி மிகுந்த வேதனைக்குள்ள நடத்தினார் மக்களை. அப்போ அது தேவனுடைய செயல்பாடு இல்ல, பிசாசனுடைய கிரியைகள் அவர் மூலமா வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 13 புத்தகங்களை, அதாவது புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அதிக புத்தகம் எழுதினவர் அவருதான். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கிடைத்ததுன்னா அது ஆண்டவருடைய கிருபை தான். சாதாரணமாக மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தார் பேதுரு போன்ற சீஷர்கள்லாம். அந்த மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப பரலோக ராஜ்யத்துல ஆண்டவரோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி மனுஷர்களை பிடித்து கொண்டு வந்து தேவராஜ்யத்துல சேர்க்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். இது எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுன்னா கிருபை தான், ஆண்டவருடைய கிருபை. இப்படி ஏராளமா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நானு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலே எங்கன்னா எரிச்சல் படுவேன். ஒரு காலத்துல எனக்கு 22 வயசு ஆகிற வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்து சொன்னாலே அவங்கள கேலி கிண்டல் பேசுறது, அவங்க கொடுக்கற அந்த கைப்பிரதி எடுத்து கிழிச்சு போடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். விக்கிரகம் எனக்கு அதுதான் கடவுள், அதுக்கு மட்டும் தான் நான் தலைவணங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேடான சிந்தனையில உள்ள இருந்தேன். எப்படி வேதத்தை வாசிக்க உங்களை போன்ற பிள்ளைகளுக்கு இப்படிதான் இருக்கணும்னு கத்துக் கொடுக்கறதுக்கு எப்படி மனம் மாற்றம் அடைஞ்சதுன்னா ஆண்டவருடைய கிருபை தான். என்னுடைய முயற்சி அல்லது என்னுடைய பெரிய மிடுக்கான என்னுடைய வாழ்க்கை அதெல்லாம் என்ன மாத்தல. அப்ப எல்லாத்துக்குமே கிருபை கிருபை கிருபை. இந்த கிருபைன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தகுதி இல்லாதவர்களை தேவன் மேன்மையாய் தகுதிப்படுத்துகிற ஒரு சம்பவம் தான் கிருபைன்னு சொல்லப்படுகிறது வேதத்துல. அந்த கிருபை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறாரு, எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை இழந்து போக கூடாது. அதற்கு நம்ம என்ன செய்யணும், வேதத்தில் அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 34வது வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்ற. அப்ப முதல் மனிதனுக்கு என்ன வேணும்? தாழ்மை வேணும். அந்த இருமாப்பான பேச்சு, ரொம்ப தலையை துலுக்கி எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றபடிதான் நீங்க எல்லாம் கேட்கணும், நான் தான் இவைகளுக்கு முக்கியத்துவம் அப்படின்ற அந்த நான் என்ற அந்த மேட்டிமையான எண்ணம் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும். அது வரும் தானா. நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டாக்கா வரும், கொஞ்சம் படிச்சுட்டா வரும், நல்ல வேலையில இருந்தா வரும், பணம் கொஞ்சம் பாக்கெட்ல அதிகமா இருந்தா வரும். இதெல்லாம் மனிதனுக்கு இயல்பா வரக்கூடியது. அது ஆண்டவர் முதல்ல அதை சொல்றாரு, அது இருக்கக்கூடாது.
அப்படிப்பட்டவனுக்கு என்னுடைய கிருபை கிடைக்காது அப்படின்றாரு. கிறிஸ்தவங்களை இந்த உலகத்தை விட்டுருங்க, நம்ம கிறிஸ்தவ மக்கள் வாழ்க்கையிலேயே எத்தனை பேரு, கோடிக்கணக்கான பேர் அப்படி இருக்கிறாங்க. ஊழியம் செய்யறவங்க, பிரசங்கம் பண்றவங்க, என்னை விட நீங்க நல்லா பேசுவீங்களா, என்ன மாதிரி நீங்க ஊழியம் செஞ்சிருவீங்களா, நான் என்ன மாதிரி பேசுறேன் பாரு, நான் என்ன அப்படிலாம் தன்னை தானே உயர்த்திக்கிற ஒரு காரியம். அது அந்த யாக்கோபு 4:6 கூட அதான் சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு 4:6, 1 பேதுரு 5:5 இது ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரி வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப அந்த பெருமை என்ற அந்த இருமாப்பு தேவ பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வருதுன்னு சொன்னா உலகத்துல இருக்கலாம், உலக மனுஷர்களுக்கு இருக்கலாம் சொல்றது கட்டாயம் இருக்கணும்ன்றதுல அவங்க இருந்துட்டு போட்டோம். ஏன்னு சொன்னா அவங்க ஒரு காலத்துல ஒரு காலகட்டம் வரும்போது ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் திடீரென்று அவங்க மனமாற்றம் அடைந்து ஆண்டவர் பாதத்துல உடந்து விழுந்து, ஐயா மன்னிச்சிருங்க, நான் அறியாம செஞ்சுட்டேன். ஏன்னா நானே அப்படிதான் செஞ்சேன். 22 வயசு வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். கடைசியில ஆண்டவர் பாதத்துல வந்து மண்டிட்டு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய சத்தியத்தை எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு மன்னிப்பு கிடைச்சு, அவருக்கு கிருபை கிடைச்சது. அதே போல அவன் வந்துருவான் ஒரு வேளை, நமக்கு தெரியாது. ஆனா ஏற்கனவே வந்தவங்க அந்த மாதிரி பண்ணாக்கா அவங்களுக்கு மன்னிக்க மாட்டார் ஆண்டவர், கோவப்படுவாரு, சாட்டி எடுப்பாரு. ஆகினால அவருடைய கிருபைய நம்ம இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல 1 நாளாகமம் புஸ்தகம் 12-13 வசனங்கள்ல சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல சொல்லும் பொழுது சாலமோன் வந்து எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்றார் ஆண்டவர். தாவீது ஆலயத்தை கட்டத்துக்கு முயற்சிக்கிறாரு. நீ கட்டாதப்பா, நீ ரத்தம் சிந்தின கரம், உங்களுடைய கரங்கள்ல இருந்து நிறைய ரத்தம் செஞ்சிருக்கிற, ஏன்னு சொன்னா எத்தனையோ பேர் வெட்டி போட்டிருக்கிற, கொலை பண்ணிருக்கிற போர்ல, அதனால உன்னுடைய கையில நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரன் எனக்கு கட்டுவான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றாரு, நான் அவனுக்கு அப்பாவா இருப்பேன், அவன் எனக்கு மகனா இருப்பான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சாலமோன் யாருன்னு யாருக்கும் தெரியாது, பிறக்க கூட இல்ல. ஆனா ஒரு ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் ஒரு மகன் வருவான், பிறப்பான், அவன் வளர்ந்து எனக்கு பிரியமா இருப்பான், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். கட்டினது மட்டும் இல்ல, எனக்கு அவன் மகனா இருப்பான், நான் அவருக்கு அப்பாவா இருப்பேன். ஏன்னு சொன்னா என் கிருபை அவனை விட்டு விலகாமல் இருக்கும்படி செய்வேன் அப்படின்றாரு. அப்போ தேவனுடைய கிருபை விலகாமல் இருந்தா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைங்க. உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து அப்பா. எவ்வளவு அழகா சொல்லி முடிச்சிடுறாரு ஒரே வார்த்தையில. அது விளக்கம் சொல்லணும், நிறைய ஏராளமா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு அழகா நம்மள சொந்த பிள்ளைகளா அவர் எடுத்துக்கிறாரு. மகனே மகளே அப்படின்னு அழகா நம்மள அவருக்கு சொந்த பிள்ளைகளா மாத்திடுறாரு. அப்போ அதுக்கு மூல காரணம் எதுன்னா அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்றாரு, அந்த கிருபை எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது 1000 தலைமுறை மட்டும் இருக்கும்னு சொல்லிட்டு எரேமியா 32:18 சொல்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. எரேமியா 32:18 சொல்லும் பொழுது 1000 தலைமுறைக்கும் என் கிருபை செய்கிற கடவுள் அவரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்ப 1000 தலைமுறைன்னும் போது ஏதோ அவருடைய கிருபை கிடைச்சது, நான் என்ன தாழ்த்தினேன், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் கிருபை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ நான் அவரை எப்போதும் அவருடைய அந்த கிருபை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இஷ்டத்துக்கு என் விருப்பப்படி நானும் அந்த கிருபை மறுபடியும் தானாக என்ன ஆயிடும், நம்மளை விட்டு விலகிடும். அப்ப அந்த கிருபையை நம்மள தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எவ்வளவு நாள் தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நித்தியமா தக்க வைக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு அழகா. 54வது அதிகாரத்துல 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, ஏசாயா 54:8 நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். அப்ப நித்தியன்றதுக்கு இத்தனை ஆண்டுகள் கிடையாது. எதையுமே சொல்லும் போது 1000 தலைமுறைன்னு சொல்றாரு. அப்போ ஒரு தலைமுறைன்னா எத்தனை ஆண்டுகள்? அப்ப ஒரு தலைமுறைக்கு இத்தனை ஆண்டுகள் இருக்குதுன்னு சொன்னா அதை விட வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள் சொன்னா இந்த உலக வாழ்வில் மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு நம்ம போன பிறகு தேவனோடு வாழ்கிற நித்திய வாழ்க்கையில கூட அவருடைய கிருபை நம்மளோடு இருக்க வேண்டுமானால் அதை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும். அதற்கு அடிப்படை காரணம்னா நம்ம தாழ்த்தணும். எல்லாருக்கும் முன்பாக, உலக மனுஷனா இருந்தாலும் சரி, தேவ மனுஷனா இருந்தாலும் சரி,
ஊழியமா இருந்தாலும் சரி, உலக வேலையா இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் உன்னிடத்துல தாழ்மை இருக்குமானால் அவருடைய கிருபை நம்மளை தாங்கிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்திலும் தாழ்மை வேணும். ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடத்தவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார். இந்த பாம்பை போல வினா உள்ளது எப்ப வரணும்னு சொன்னா, அங்க தாழ்மை பத்தி விவரித்து சொல்லணும்னா எங்க சொல்லணும்னா, இன்றைக்கு இருக்கிற RSS இயக்கம் அல்லது பஜரங்கத்தல் அல்லது இந்த பிஜேபி, இவர்களெல்லாம் யாருன்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் தெரியும். கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். அப்ப அந்த எதிரானவர்கள் நம்மிடத்துல எதையாவது அடாவடித்தனமா பேசினாங்கன்னா, அவங்களுக்கு வேத வசனத்தை பாம்பு எப்படி, சர்ப்பம் எப்படி நம்ம ஒண்ணுமே செய்யலனா கூட உசுன்னு சீரும் பாருங்களா, அந்த மாதிரி நம்முடைய வார்த்தை அவங்க உள்ளத்தை தாக்குறது போல இருக்கணும், சரியா இருக்கணும். ஏதோ வளவழ குழகுழான்னு பேசக்கூடாது. அதுக்குதான் பாம்பை போல வினா உள்ளவர்களாய், கேள்வி கேட்கிறவர்களாயும் இருக்கணும், பதில் கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அந்த இடத்துலதான் அதே சமயத்துல மற்ற மக்களோடு நம்ம அன்பை காட்டி, ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ள இருக்கிறத நம்ம தாழ்மையை உபயோகப்படுத்தி மற்ற மக்களோடு கூட பழக வேண்டும் என்று நமக்கு வேதம் திட்டமாய் கற்றுக் கொடுக்கிறது. யோவான் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல 17வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிருபையும் சத்தியமும், சத்தியம் என்பது வேத வசனம், கிருபை என்பது நமக்குள்ள அவர் குடியிருந்து நம்மை நடத்துகிற விதம், அதுதான் கிருபை. அப்போ அதாவது நான் தகுதியே இல்லை, அதுக்கு நான் எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எனக்கு பணம் இல்லை, என் முகத்துல அழகு இல்லை, என்னை பார்த்தா எல்லாரும் ஒரு விதமா மட்டமா நினைப்பாங்க, கேவலமா பேசுவாங்க. அப்படி ஒரு நிலைப்பாடு, அவலட்சணமான ஒரு சூழ்நிலையில நான் இருந்தாலும் கூட எனக்குள்ள என்ன தேங்கி கிடக்கிறது என்னன்னா அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. ஏன்னு சொன்னா அவருடைய கிருபை எனக்குள்ள இருக்கிறது, அதனால அந்த அன்பு வெளிப்படுது. யார்கிட்ட கேட்டா, யார்கிட்ட பேசினாலும் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்ப எல்லாரும் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில இந்த பொண்ணு இருக்கிறான், இந்த பையன் இருக்கிறான், ஆனா கூட அவன் பேசும்போது பாருங்க இவ்வளவு அன்பா தாழ்மையா பேசக்கூடியதா இருக்குது. அது எதனால கிடைக்குதுன்னா ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ள இருக்கிறது. இது யார் கொடுத்தானா? இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சரி, இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு, வாழ்ந்த பிறகு, இந்த பூமியில உலாவி கொண்டிருக்கும் பொழுது அவர் பிரசங்கித்தாரு, அவர் கொடுத்தாரு. அவர் போன பிறகும் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், கொடுக்கிறான்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே எரேமியா சொல்றாரு, ஏசாயா சொல்றாரு, நாளாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருந்தவர். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனுடைய விளக்கத்தை. இயேசு கிறிஸ்து அவரு இந்த 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தாரு. அப்பதான் இயேசு கிறிஸ்து வரல. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் ஆண்டவரோடு கூட, பிதாவோடு கூட இருக்கிறார் அவரு. அப்ப அவரோடு கூட இருந்துதான் இந்த கிருபையை மக்களுக்கு கொடுக்கிறார். அப்போ கிருபையை கொடுப்பது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமா நமக்கு விளங்குகிறது. பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் போது ஒரு அழகான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. 3வது அதிகாரம் 24வது வசனத்துல, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசுவில் உள்ள மீட்பை பெற்றுக்கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். நல்லா கவனிக்கணும், நாமெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறோம், அது அவருடைய கிருபை கிடைத்தது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே என்ன பண்றோம்? நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு அடையாளமா ஞானஸ்தானத்தை பெறுகிறோம். ஞானஸ்தானத்தை பெற்ற உடனே நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கிடைக்கிறது, அவருடைய ரட்சிப்பு கிடைக்கிறது, அவருடைய மீட்பு கிடைக்கிறது. எப்படி வேணாலும் சொல்லலாம். இவைகளெல்லாம் கிடைச்ச உடனே நான் ஆண்டவருக்காக அப்படி கடந்து போயிட்டு இருக்கிற பொழுது அதனுடைய நமக்குள்ள இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மீட்பு, ரட்சிப்பு, விடுவிப்பு, அதை போன்ற அவருடைய கிருபை நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பொழுது நாம என்ன பண்றோமா? நீதிமான்களாக்கப்படுகிறோம். எதுக்கு நாங்க நீதிமான்களாக்கப்படுகிறோம்? நான் தான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, அப்புறம் இன்னும் நான் நீதி ஆக்கணும்னா நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு, நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நம்ம கிரியைகள் வெளிப்பட வேண்டும். வார்த்தையிலே, செய்கையிலே, பார்வையிலே, எண்ணங்களிலே, சிந்தனையிலே ஆண்டவரோடு கூட நம்ம நடக்கிற அந்த காரியத்தை இந்த உலகம் அறிவதற்கு நம்முடைய நீதி நமக்கு முக்கியம்.
அது மட்டுமல்ல, இந்த நீதியாக்கப்பட்டாதான் நமக்கு பரலோக வாழ்வு கிடைக்கும். நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொன்னா பரலோக வாழ்வு கிடைச்சிடாது. அப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா பரலோகம் கிடைச்சிடாது. இவைகளுக்குள்ள நமக்கு நீதியாக்கப்படும். நீதிமானாய் நான் நடக்க வேண்டும். நீதிமான் என்று மற்றவர்களுக்கு முன்பாக நான் உத்தமத்தை காண்பிக்க வேண்டும். அப்பதான் எனக்கு பரலோக வாழ்வு கிடைக்கும். அப்ப இந்த பரலோக வாழ்க்கைக்காக நான் இந்த பூமியில் இருக்கும் போதே நீதிமான்களாக்க வேண்டும் என்றால் அவருடைய கிருபை அதற்கு வேண்டும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எபேசியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு அழகா. எபேசி பட்டணத்துக்கு எழுதுறாரு 2வது அதிகாரத்துல 5வது வசனத்துல, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கும் அவருடைய கிருபை வேண்டும். எல்லாத்துக்கும் பாரு, மீட்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, நீதிமான்களாக்கப்படுவதற்கு, நான் உலகத்துல என்ன நான் தாழ்மைப்படுவதற்கு, எல்லாத்துக்கும் ஒரு மனிதனுக்கு கிருபை வேண்டும், கிருபை வேண்டும், கிருபை வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிருபை அது இல்லைன்னா நமக்கு ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு இடைவெளி வந்துடும். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. நல்ல அழகா பக்தன் பாடுகிறார் இல்லையா? எல்லாருக்கும் பாடுவீங்க, நிறைய அநேக முறை பாடுவீங்க, பாடலை கேட்டிருப்பீங்க. அப்ப அந்த கிருபை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கிறதுனால இந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். பாருங்க, அந்த கிருபையே கிருபையே என்று அந்த பாடலை பாடுகிற பொழுது அதுல ஒரு வரி என்ன ரொம்ப என்ன ஈர்க்கும். என்னன்னு சொன்னா, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேனே, தாவீது, சவுலு, பேதுரு இவர்களெல்லாம் என்னையும் உடன்பட்டு சொல்றேன். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு வாழ்வாதாரம் அற்று போயிட்டாங்கன்னா அவருடைய கிருபை, அவரு சமூகத்துல முழங்கால் பட்டிட்டு ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நமக்கு வழிவகுத்து கொடுக்கிறது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் பவுல் எழுதும் போது 7, 8, 9 வசனங்கள்ல வாசித்து பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 12, 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிற பொழுது பவுல் அழகா எழுதுறாரு. அவருக்கு நிறைய காரியங்கள், அவருக்கு கஷ்டங்கள் வந்தது. அப்போ அந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய உபத்திரவங்கள் அனுபவிச்சாரு. நீங்க வீட்டுல இருக்கும் போது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க நேரம் கிடைக்கும் போது. உபத்திரவங்கள்னா சாதாரண உபத்திரவம், அவ்வளவு உபத்திரவத்தை அனுபவிச்சாரு. அப்படி அனுபவிச்சுட்டு வரும்பொழுது அவர் சொல்றாரு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானாய் இருக்கிறது. அதாவது அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த 7ஆம் வசனத்துல சொல்றாரு. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் மித்தம் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உயர்த்தாதபடிக்கு, இந்த வார்த்தை உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நான் உயர்த்தாதபடிக்குன்னு சொன்னா நான் பெருமை கொள்ளாதபடிக்கு, நான் ரொம்ப உயர்ந்தவன், என்னை போல யாரும் பிரசங்கிக்க முடியாது, என்னை போல ஊழியம் செய்ய முடியாது, என்னை போல வசதியா இருக்க முடியாது, என்னை போல இப்படி எல்லாத்திலையும் தன்னை உயர்த்தி கொள்ளுகிறவன். அந்த உயர்த்தி கொள்ளுதல் அந்த இல்லாதபடி இந்த பவுலுக்கு என்ன பண்றாராம், தாழ்ந்திருக்கும்படி அவர் கற்றுக் கொடுத்தாராம். அதுதான் சொல்றாரு, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, நான் என்னை உயர்த்தி கொள்ளாதபடிக்கு. அது என்ன பண்ணுதான், அது என்னை குட்டும் தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன், ஜெபம் செஞ்சேன். ஆண்டவரே, எனக்கு ஏதோ ஒன்று என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது, அதை விட்டு என்னை எடுத்து போடும். எனக்கு ஏதோ ஒரு வியாதி அல்லது வேற ஏதோ பிரச்சனை, அது என்னை விட்டு நீங்க மாட்டேன்னுது. ஆனா எனக்கு அடிக்கடி என்னை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறது. என்னை மற்றவங்க எல்லாம் அது நிமித்தமா என்னை வித்தியாசமா பாக்குறாங்க. அதனால 3 முறை நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். எவ்வளவு அழகா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. என் கிருபை உனக்கு போதும்பா, அது இருக்குது. நீ பலவீனப்படும் பொழுதெல்லாம், தொய்ந்து போகிற பொழுதெல்லாம், சோர்ந்து போகிற போதெல்லாம் அது உன்னை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட நமக்கெல்லாம் அப்படிதான் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நம்ம சோர்ந்து போயிட போகுது. ஆகவே அந்த கிருபை என்ன பண்ணணுமா, எபிரேயர் 12, 14, 15 வசனங்கள்ல வாசிக்கிற பொழுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஆகவே
கர்த்தருடைய கிருபையை இழந்து போகாமல் நீங்க காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைய காத்து கொள்ளணும், அதை தக்க வைத்துக் கொள்ளணும், அது இழந்து போயிடக்கூடாது. எப்படி இழந்துருவோம்? நம்ம பாவம் செய்யும் பொழுது, பொய் பேசும் பொழுது, கோபப்படும் போது, எரிச்சல் படும் பொழுது, மற்றவர்களுக்கு விரோதமாய் நம்ம பொறாமைப்படும் பொழுது, நான் என்று சொல்லி என்னை உயர்த்திக் கொள்ளுகிற பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை தன்னாலே வெளியில போயிடும், நமக்கு இருக்காது. அப்ப அது போகாம இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும், தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், தாழ்மையை வைத்துக் கொள்ளணும். அப்போ அந்த கிருபை நம்ம இழந்து போகாம நம்ம தக்க வைத்துக் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமா இப்படி ஏராளமான காரியத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரரே, சகோதரிகளே, இந்த ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பது இன்றைக்கு என்னன்னா, அவர் கிருபை எனக்கு கொடுத்துட்டாரு. அதனாலதான் இந்த அதிகாலை நேரத்துல நான் இந்த 1 மணி நேரம் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், அவரை பத்தி சொல்றேன், அவரை பத்தி பாடுறேன், அவரை பத்தி சாட்சி சொல்றேன். அப்ப அதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா அவருடைய கிருபை எனக்குள்ள இருக்கிறது. அந்த கிருபையை நம்ம இழந்து போகாமல் நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகும். ஒருவரும் நமக்கு விரோதமாக எழும்ப கூடாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஆண்டவரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார் என்பதே இன்றைய நாளில் நம் தேவன் கொடுக்கிற வார்த்தையா இருக்குது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.